வணக்கம். கோபமும் சோகமும். இதை திறக்கலாம். ஓ, கரப்பான் பூச்சிகள். வணக்கம். நாம் சில கார்டுகள் தேவைப்படுகிறது. இல்லை. ஓ, நான் தொடங்குகிறேன். எனக்கு பசிக்கிறது. அப்பா, இதை மீண்டும் செய்யலாமா? எனக்கு கரப்பான் பூச்சி சாப்பிட முயற்சிக்க விருப்பமில்லை. இப்போது இது எளிதாகிவிட்டது. இந்த வார்த்தைகளுடன் நான் அளவுக்கு மீறியதாக இருந்தேன். நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. அப்பா, நான் ஒரு கரப்பான் பூச்சியை குச்சினேன் என்று நினைக்கிறேன். இதோ என்னால் அதை நிச்சயமாக சூக்க முடியும். ஓ, ஹாய். அது மிகவும் மாறுவர்க்கத்தக்கது. பார்க்கலாம். ஆம், பயங்கரமானது. இது உங்கள் முறை. ஜாய், அழக்கூடாது. சாட்னஸ். நாங்கள் கரப்பான் பூச்சியை காப்பாற்றுவோம். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எதிர்பார்க்க மாற்ற முடியும். சுகாதாரம். வாங்க செய்யலாம். ஓ, என்ன துயரம். இல்லை 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 இல்லை. நான் உண்மையில் அதை உதவுவேன். அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன். இது இன்னும் மோசமாகிவிட்டது. எவ்வளவு வருத்தமானது. நான் போராடிமே வருவேன். நிச்சயமாக இழைக்கு உதவுவேன். அதில் எதுவும் மீதமில்லை. ஓ, இது வேலை செய்யவில்லை. நான் சொல்றது என்னன்னா, மிகுந்த நன்றி. நன்றி. ஆமா, அடடா, அது அருவருப்பானது. ஜாலியா போகலாம் எல்லாரும். இந்த துப்பாக்கி கடினமாக இருக்கும். வாவ், என்ன அழகிய திறவுகோல். நன்றி கோபம். ஆம், சரி. என்ன? என்னால் மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லை. நன்றாக இருக்கிறது. நான் இந்த கேக் கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் சுவைப்பேன். யார் அதை நானே நக்குவார்கள்? முதலில் சாப்பிடுவேன். வாருங்கள், துவங்குவோம். அது ஒரு பிரச்சனையா? அது சுவையாக இருக்கிறது. அருமை. அதன் விரல் கேக்கின் மீது அலைந்து போய்விட்டது. இப்ப அழுது நான் உதவ இருக்கிறேன். என்ன? Yes! நீ ஏற்கனவே அதை இணைச்சிட்ட. என் கவுண்டர். இது ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு என்னை கட்டுப்படுத்த முடியல. என்ன? அது போதும். எங்களுக்கு பயமாக்கிறது. மன்னிக்கவும், நான் அனுமதிக்காமல் இருக்க முடியவில்லை. என்ன மழை? அதை செய்ய விரும்புகிறாயா? ஜாய், உன்முறை. நன்றி நினைவூட்டியமைக்கு. கோபம். அக்கேக் நேர்த்தியாக தோன்றவில்லை என்பதுதான் வருத்தம். ஆனால் இது இன்னும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளது. நன்றிகள். என்ன அருமை. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள். கோபமா? உன்னுடையதல்ல. வாங்க. ருசியானது. தயவு செய்து. ஆம், அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஹூரே! மதிய உணவுக்காக மார்ஷ்மெல்லோஸ் கிடைத்துவிட்டது. சோகமே. சில கார்டுகளை எங்களுக்கு கொடு. சரி, 4. எதுவும் கிடையாது. மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிடுங்கள். நான் அவற்றை நக்குவேன். ஹூரே! 5 கைகொடு சீற்றமே. மற்றும் ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஸ்கியூவர் உள்ளது. அதுபோல மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கும். நாம் அதை கொஞ்சம் வெந்தது போல் செய்ய வேண்டும். எஸ், கோபமே. வாருங்கள். ஓ, இது வேலை செய்யல. இன்னொரு யோசனை. பாருங்கள், உங்கள் புகைப்படத்தை நான் மிகவும் விரும்புகிறேன்.
மேலும் உங்கள் புகைப்படத்தில் ஓவியம் தீட்டுவதையும் விரும்புகிறேன். ஏன் அது மிகவும் நல்லது. ஆமாம், வா கோபமே, நன்னா இருக்கு. நான் இப்பே சில மார்ஷ்மலோவ்களை உருட்டலாம். நான் மிகவும் மீறி செய்து விட்டேன். எல்லாவற்றும் எரிந்து விட்டன. அதுவும் ரொம்பவும் மிக்க சுவையாகவும் இல்லை. சாந்தமாயிரு கோபம். நான் ஜெயாக் செய்தேன். இது போதும். அதையெல்லாம் கோபம் எரித்து விட்டது போலும். அப்படியென்றால் இது எனது முறை. இவை எரியவில்லை, ஆனால் உள்ளே ரொம்ப சுவையானவை. ஆனால் கருமையான மேல்புறத்தை தின்ன விரும்பவில்லை மற்றும் பகிர விரும்பவில்லை. நான் கார ஊர் மிளகாயை காதலிக்கிறேன். ஒரு சில அட்டைகள் எடுப்போம். வேகமாக. ஓ, இதோ அதை சாப்பிட வெறுப்பாக இருக்கிறது. அது ஒரு வகையில் அனர்த்தம். நான் அதிர்ஷ்டமில்லாதவன் அல்லது அதிர்ஷ்டசாலி, எனக்கு தெரியவில்லை. அதுவெல்லாம் அது போதாது நண்பா. மிளகாய உள்ள நக்கி பாரு. இந்த வழியில அது மேலும் சக்யூலன்ட்ல. அவளுக்கு என்ன பிரச்சனை? ஓ, அதுதான் எனக்கு பயமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க தயவு செய்து. கண்ணாடி காலியாக உள்ளது. எனக்கு தண்ணீர் தேவை. நன்றி சோகமே, நீ எனக்கு மிகவும் உதவினாய். என்ன ஒரு நிம்மதி. ஒரு பையனா? முடிந்தது. உன் வரிசை. நீ மிளகாயை சாப்பிட வேண்டும். ஓ இறைவனே, மிளகாய் மிகவும் காடையானதால் நான் மூச்சு திணறலாம். அது உண்மையில் எரிகிறது. இல்லை இல்லை இல்லை, நான் அப்படியே உணர்கிறேன். நான் இழந்து விட்டேன். நான் பள்ளியை இழந்து விட்டேன். உங்களை எப்படி முதலில் இருக்கிறீர்கள்? ஃப்ரிட்ஜுக்கு செல்வோம். இங்கே மிகவும் குளிராக உள்ளது. நீங்களும் நன்றாக உணர்வீர்கள். ஆஹா, மிகவும் நன்றாக உள்ளது. நன்றி. பிரச்சனை. பச்சைவானுக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். நான் அதிர்ஷ்டசாலி. நானும் அதே போல். மகிழ்ச்சி அதிர்ஷ்டமில்லாமல் இருந்தது. என்ன சொல்றது? சரி, பரவாயில்லை. உன்னால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி. நன்றி ஜாய். ஐற்றை நீங்க சொல்லி என்னால் புரியல. ரொம்ப நல்லது. சுவையா உள்ளது. நான் சந்தோஷமாக உள்ளேன். நல்லா உள்ளது. என்ன சினம், என்னை பற்றி நீ KHMT எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டே. ஆனால் நான் வெறுக்காதே. சோகமே, நண்பா, தயவு செய்து சோகத்துக்கு ஐஸ்கிரீம் கொடு. நான் சொல்றேன், நான் இன்னும் போதும் அளவில் இல்லை. நீ போதுமான அளவு எடுத்துட்டாய். சோகமே, உனக்கு ஒன்றும் இல்லை. ஹூரே, நன்றி, மகிழ்ச்சி. இது மிகவும் இனிமையானது மற்றும் மகிழ்ச்சியானது. இது நல்லது, ஆனால் மிகவும் குளிராக உள்ளது. ஓஹோ, என்னை காப்பாற்றுங்கள். ஓ இல்ல, கோபம். உன்னிடம் ஒரு தொப்பி இருக்குதா? இது அவசர விஷயம். இது மிகவும் நீண்ட நேரமாக போகிறது. பொறுத்திரு, நான் அறிவேன். நீ ஏதாவது செய்யக்கூடியவன். எனது மீது ஏறுகிறாய். அதுதான் நமக்கு தேவையானது. எவ்வளவு நல்லது. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? ஆர்வமாக இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம உடனே எடுத்திருக்கீங்களே. காலை உணவு. நான் தொடங்கினால் உங்களுக்கு பிரச்சனையா? அதை நான் நக்க முடியும்.
ஹூரே! அதை சாப்பிடுங்கள். சரி, இன்னொரு முறைக்கு மதியடைவேன். சாப்பிடுங்கள் நண்பர்களே. ஓ, இது கனமாக உள்ளது. நன்றி. நன்றி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பயிற்சி மற்றும் இதுவும் பெரியது. நான் இதை அனுபவிக்கிறேன். ஓ, நான் இனி காத்திருக்க விரும்பவில்லை. நான் விளையாடவும் விரும்பவில்லை. ஒரு லாலிபாப். நான் உன்னை பாடுகிறதை கேட்க விரும்பவில்லை. நான் எப்போதும் ஜெயிக்கிறேன். நான் வலிமையானவன். நிலையற்று கோபம். இப்போ மணி உண்டாக. நன்றி. இவளையா நான் இதற்கு மணி நேரங்கள் கழிச்சிருந்தேன். பற்கள் ஆண்டவரே, இதுதான். நான் இதை உடைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. கவலை கொள்ளாதே, கவலை. 0 முதல் 10 வரை உள்ளது. நீங்க அதை அனுபவிக்கவும். ஓ, நன்றி. நீங்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறீர்கள். இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாலிஸ் முழுத்து மேக்ஸ் அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சந்திட்டு சாய்க்க வச்சுமென்று எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ, ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்ஸை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ, ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மற்றண்டியப்பா டானி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபில் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா?
சரி, கிட்டத்தட்ட உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டான்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாபிள் வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெர்ரிஸ் வாபிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெர்ரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன் தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளையாரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரியை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோப்பி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன.
முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலி, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு, எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பாக்குறீங்களா? அழகாவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. பாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது? முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக் கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் சாம்பருக்கு அவசனத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம்.
என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல, ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா, நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள், இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது, பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். பாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், ஸ்டெப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெஃபிள் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம், கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு, பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். வர்றதில்லை. வணக்கம். நான் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிஞ்சுட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம், மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோட உள்ளாரா? என் ருத்ரி ஏன் சமையல் கலைஞர்? பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் சிலவாவது? எனக்கு மிச்சமா இருக்கு. சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி.
இத பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் முழு உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ அதை பார்க்க. இத பாரு அக்கா. சே, இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு அது ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குண்ணா. நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. தேமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. என்னடா உன்னிடம் சாவி இருக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறேன் பார்க்கலாம். எனக்கு சில இனிப்பு பொருட்கள் கிடைத்தது. ஓ, நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து. என்ன கடினம். உங்களுக்கே சேமிப்புகள் உண்டு. அருமை, அது அருமை. கடினம். நீங்க முக்கியத்தை குறித்து பேசுகிறீர்கள். நன்றி. என்னவென நம்புகிறேன். ஆயோ, இது மிகவும் ஏழையா இருக்கிறாய். ஓஹா, தைரியமாக இருக்கணும். கேடு இல்ல. இல்ல, எனக்கு அது பிடிக்கும். ஆனால் என் தொண்டை ஏறுகிறது. என்னிடம் ஒரு அற்புதமான எண்ணம் உள்ளது. மார்ஷ்மெல்லோக்களை வறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுவையாக இருக்கிறது. ஓ நிக்கோல், நாம மைக்குக்கு உதவ வேண்டும். என்னுடைய பாதுகாப்பு பெட்டிக்கு உனக்கு சாவி இருக்கிறதா? ஓ ஆமா. அழகான அரைந்ததொரு தலை. ஓ, என் கைக்கு என்ன ஆகிறது? அதில் ஏதோ ஒன்று உள்ளது. யாராவது கெல்லியை மூடுங்கள். ஓ, 2 பிறை. ஓ பிரிட்னி, எனக்கு உதவிக்கரம் அளிக்க முடியுமா? சரி மைக், 4 நேரத்தில் நெருப்பு அணைப்போம். அது மிகவும் நல்லது. நன்றி பிரிட்னி. மேன்மை. நீங்கள் இங்கே வாசிக்க வேண்டும். ஒன்று மட்டும் மீதம் உள்ளது. சரியாக இருக்கு. ஓ பையன், நீ பொருந்தும் பெண்ணே. வாவ், என்ன ஒரு அருமையான பாதுகாப்பு. முதல் நான் போகலாமா? நன்றி நண்பர்களே. இந்த முறை என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. பார்க்கலாம். ஓ இல்லையோ, துர்மணமான வெங்காயம். இது பயங்கரமாக இருக்கிறது. அதை வைக்க பிரிட்னி, இது சிக்கி நாற்றம் வருகிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். எப்படியும் இல்ல மருந்து, எப்படியும் இல்ல. நியமப்படி விளையாடணும், சரியா? அந்த மாதிரி வெறுப்பாக இருக்கு. நான் முடியாது. இது ஒரு கேடுமை கனவு. இந்த வெங்காயங்களில் இருந்து ஆழத் தோன்றுகிறது. ஓ என் மஸ்காரா.
பரவாயில்லை, நீ இன்னும் அழகானவள். இப்போது அதை திறக்க எனக்கான நேரம் வந்துள்ளது. சரி, நானும் அதை சீர் செய்து விட்டேன். ஆண்டி பார், எனக்கு பிடிக்கும். அது ஒரு அருமையானது. என்ன? ஹலோ ரூபி, நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா? என்ன நீ பகிர விரும்புகிறாயா? என்னை பற்றி என்ன? உங்களுக்கு நான் வேண்டுமா? அவரை மன்னிக்கிறேன். யக்கர், இது எனது. மற்றும் நான் போகின்றேன். அதை சாப்பிட அதுதான் எதி. பிரியா, என்னிட்ட ஒரு மற்றும் சில குச்சிகள். இது எல்லாம் உனக்காக தான் பிரிட்னி. சரி, என்னிடம் உள்ளது என்ன? ஒரு பிளாஸ்டர். அப்போ நான் என்ன செய்யணும்? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கு. அது விபத்தாக இருந்தது. மன்னிக்கவும், நீங்களா? தைரியசாலி நானே. என்னை அணுகு. எனக்கு கத்தி இருக்கிறது. ஆமாம், அருமை. இது விருது நாள். நான் மேலும் விருதுகளை விரும்புகிறேன். சாக்லேட் விரும்புகிறேன். வாவ், அருமை. நான் சம்மதிக்கிறேன். என் கனவு நனவாகியது. ஓ நிக்கோல், நிறுத்து. எனக்கும் ஒரு உத்தி உண்டு. என்ன? எனக்கு இல்லையா? என்ன மாயாஜாலம்? மீண்டும் நான் தான். என்னம்னு நான். அது விசித்திரம் தான். பெண்கள், தயவு செய்து சில உங்களுக்கே வெங்காயங்களுக்கு உதவி. உங்களை நீங்கள் இதை ஒப்படையுங்கள். சரி, ஆமா, சரி. அழகான யோசனை இல்ல? அல்ல வேலை. பிரெட் 5க்கு 5. ஆப்ல காகிதம் கத்தி விளையாடலாம். நான் வெற்றி பெற்றேன். அதனால் நான் முதலில் செல்வேன். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் எனக்குள் வருவதாக நம்புகிறேன். வாவ், எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. அதுவா? எனக்கும் வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் என் செலவை திறக்கப் போகிறேன். அது போலத்தான் தெரிகிறது. என்ன உணவு இருந்தது? சரி, அதை நான் முயற்சிக்க வேண்டி இருக்கும். ஓ மனிதா, அது நன்னா இல்ல. ஹே மைக், உன் முறை சொல்லு. ஜெய், பார்க்கலாம். எதற்காக பயன்படுத்தப்படும்? இங்கே 3 பேனா இருக்கிறது. அருமை. அது மந்திரமாம் போல. எனக்கு ஒரு பிரதிபலமான யோசனை வந்திருக்கிறது. இதை முழு வலுமூச்சில் இயக்கி ஐஸ்கிரீம் வரைந்தால் எப்படி இருக்கும்? அதிர்ச்சி. பிரிட்னி மிகவும் பொறாமையாக இருப்பார். நாம் அதை சில நிறங்கள் கொண்டு கொஞ்சம் பழுப்பு நிறமாக உதிர்த்து விடலாம். அருமை. அது உண்மையா? வெறுங்காலி முடியாது. தயவு செய்து அண்ணே, நானும் பூனை உணவை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் சாத்தியமே இல்லை. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தனது மீள்புள்ளியாய் ஒரு பூனைக்குட்டியை விரைவில் வரையப் போகிறேன். அது மிகவும் அழகாக இருக்கும். ஆமாம், இன்னும் சில விவரங்கள். ஓ, என்னை ரொம்ப கவர்ந்தது. அச்சா, பார்ப்போம். ஹை, செல்லமே, உனக்கே உதவிகரமாக இரு. அதை சாப்பிட சுதந்திரம் உண்டு. எனக்கு தெரியவில்லை. கவலைப்படாதே. சரி, இந்த மேற்றாட்ட அருமையா இருக்குது. எம்மோ, நான் முதலாளி. மேலும் எனக்கு வண்ணக்குள் இருக்கிறது. நான் கடக்கிறேன். நன்றி. எனக்கு தெரியாது.
எழுந்திருங்கள் நண்பர்களே, அவற்றெல்லாம் எனதுதான். இதோ எனது சாஃப்ட் ஸ்டிக்குகளும். அவற்றை பயன்படுத்த எப்படி என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட ஆமா வாங்க. ஆமா. ஓ, என்ன? என்னை அனுசரிக்க விடுமை. அதை பொறுக்கி என்னிடம் கொடு. பாரு, நீ ஊக்கங்களையும் ரோல்வையும் எடுத்துக்கொள். சரி, இப்போது நீ உங்கள் வாய் திறக்கணும். ஓ, நன்றி. அவை உண்மையில் ரொம்ப சுவையானவை. பிரிட்னி, நீ என்ன ஊட்டுவையா? சரி, இதோ நாம போகிறோம். உங்களுக்கு ஓ, அது உண்மையிலேயே இப்போது மன்னிக்கவும். வலிக்கிறது. மன்னிக்கவும். உன் விஷயத்தை திறந்து பாரு. அங்கே ஏதோ ருசியானது இருக்க வேண்டும். ஓ, உனக்கு காயமா? நான் நன்றாக இருக்கிறேன். இதை உண்ண வேண்டும் என்று சொல்லாதே. முடியாது. வா வா, தீர்க்க சக்தியுடன் இரு. சரி, சத்தியமாக எனக்கு பயமாக இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. இது அருவருப்பாக இருக்கிறது. உள்ளே முட்டாள்தனமானது. நம்மால் முடியும். என்னால் வாந்தி வருகிறது. அது ஒரு துயர கனவு போல உள்ளது. மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அது செயல்படாது. அது கடுமையாகி கிடக்கிறது. அதை என் கைகளால் முயற்சித்து பார்க்கிறேன். ஓ, என்ன சத்தம்! அவள் உண்மையில் அவைகளை தின்கிறாளா? நான் முடித்து விட்டேன். வா, நிக்கோல். சரி, உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ! பெரியதோரம்